இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் செப்டம்பர் 24ஆம் தேதி 2025 புதன்கிழமை, விஸ்வாவசு வருடம், புரட்டாசி மாதம் 8ஆம் திருநாள், சித்திரை நட்சத்திரம், துலாம் ராசி, திருத்தியை திதி. நவராத்திரிகளில் திருத்தியை திதி ஒரு அற்புதமான ஒரு திதி. எந்த விஷயத்தையும் ஆரம்பிக்கும் பொழுது சக்ஸஸ் கொடுக்கும். சரஸ்வதியை வழிபாடு செய்வது, வாராகி அம்மனை வழிபாடு செய்வது, வைஷ்ணவி தேவியை வழிபாடு செய்வது, நைவேத்தியங்கள் செய்வது, ஒரு 5லேருந்து 6 சின்ன குழந்தைகளுக்கு பட்டுப்பாவாடை மாதிரி வாங்கி கொடுக்கறது உங்கள் வீட்டில் நிறையா ஐஸ்வர்ய கட்டாட்சத்தை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மீன ராசி அல்லது மீன லக்னம், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்திர மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவான். சந்திரனும் செவ்வாயும் இணையும் யோகம் சந்திர மங்கள யோகம். அது திரிகோணத்தில் குரு இருக்கும் பொழுது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் 100% கல்யாணம் ஆகாத நபர்களுக்கு அடுத்த ஒரு 3 மாதத்தில் கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடும். வியாபாரமே இல்லை சார், ஒரு வியாபாரம் தொடங்கணும், ஒரு நல்ல நட்போடு சேர்ந்து நான் பார்ட்னர்ஷிப்பாக மாற்றி தொடங்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு 100% நடக்கும். தலைமை பதவிகள் தேடி வரும். இல்லத்தரசிகளுக்கு, தாய்மார்களுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய நாள். ஏன்னா எல்லா விஷயத்தையுமே உங்களை கேட்காம யாருமே பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு வேகமாக இருப்பீங்க. நிறைய பேர் இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ன்னு படம்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு வேகம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடி வரும். ரொம்ப நாளாக ஒரு இடம் விற்கணும், ஒரு நிலம் விற்கணும், அந்த விற்று பணம் வந்தால் தான் கடன் அடைக்க முடியும். இல்லைன்னா அந்த கடன் தலை மேலே நிற்கிது, ஒரு ப்ரெஷர் இருக்கீங்கன்னா இன்றைய நாள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எந்த வீடு, எந்த நிலம், எந்த தோட்டம் விற்க முடியலையோ அதை கண்டிப்பாக விற்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். நிறையா பேருக்கு பார்த்திங்கன்னா வேலைக்காரங்க கிடைக்காம கஷ்டப்படுவாங்க. நிறைய பேர் இப்போ விவசாய நிலம்லாம் வச்சுருப்பாங்க, ஆனால் வேலைக்கு ஆள் கிடைக்கலன்னா எப்படி வேலை நடக்காதுல்ல. அதனால் இந்த நாளை பொறுத்தவரையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வேலையாட்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். அதே மாதிரி தொழிலாளிகளுக்கு நல்ல பணவரவு, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சம்பளம், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது அதற்கான ஈக்குவலண்ட்டான ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. உடம்பு பாதிப்புகள் இருந்தால் கூட இன்றைய நாள் சரியாக போயிடும். போராட்டமாக ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும் நம்ம ஜெயிக்கிறதுக்காக அந்த போராட்டம் படுவதில் தப்பில்லைங்கிற மாதிரி தான் இன்றைய நாள் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வாராகி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்திலே சந்திர மங்கள யோகம். ராசி லக்னத்திலே குரு. 100% பதவி உயர்வுகள் உங்களுக்கு வரும், இல்லைன்னா உங்கள் பசங்களுக்கு வரும். வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, பெரிய கனரக வாகனங்கள் வாங்குவது, ஒரு சில பசங்களுக்கெல்லாம் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய சீட் கிடைக்கிறது, பெரிய மதிப்பெண் வாங்குறது, எக்ஸாம்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தனக்கு சார்ந்து நடக்கும். பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஏற்றத்தை கொடுக்கும். பொதுவாகவே எந்த விஷயத்தையுமே ஒரு திறன்பட சமாளித்து ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம். வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கும். புதுசாக ஒரு வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. நவராத்திரிகளில் எந்த நாள் வேலாம் நல்லது பண்ணலாம். ஆனால் அது மாதம் புரட்டாசியாக இருக்கிறதுனால அந்தந்த ஸ்தானங்களுக்கு, அந்தந்த ராசிகளுக்கு நன்னா இருக்கான்னு பார்த்துட்டு உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு டிசைட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நாட்களில் கண்டிப்பாக நிலம் விற்பனை செய்வது, நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது, உங்கள் வீட்டில் எப்போவுமே சண்டை சச்சரவுலாம் இருக்குது, மனசாந்தியே இல்லைன்னா இன்றைய நாள் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுனால அந்த பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக சுமூகமாக முடியும். பிரச்சனைகள் ஓயக்கூடிய, மனசு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். ஆண்களுக்கு மிகப்பெரிய பொருளாதாரம் ஏற்றம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சீதா ராமச்சந்திர சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி. பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் உங்கள் மனசுக்கு தேவையான வலிமை கிடைக்கும். அண்ணன் தம்பி, சகோதர சகோதரிகளிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு தேவையில்லாமல் சின்ன ஒரு விஷயத்துக்காக ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் கிளியர் ஆகிடும். நீங்கள் எந்த விஷயத்த ரொம்ப பிளான் பண்ணி பண்ணணுன்னு இருக்கீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். புது மாற்றங்கள் எல்லாமே கொடுக்கும். பொருளாதாரத்தில் அபாரமான முன்னேற்றங்களை கொடுக்கும். ரொம்ப சூக்ஷமமாக 1, 2ன்னு உட்காந்து பிளான் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பர்ஃபெக்டாக நடைபெறும்.
அமோகமான வாய்ப்புகள், நல்ல மதிப்பெண் வாங்கி சந்தோஷமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள். இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே பக்கபலமாக யாரோ ஒருத்தர் நம்ம கூட உறுதுணையாக இருக்கக்கூடிய நாள். அதனால் இந்த நாள் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஜனார்தனன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புரட்டாசி மாதம் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஹெல்த் பார்த்துக்கணும். முதல் விஷயம் அதுதான். குடும்பஸ்தானத்தில் சந்திரமங்கள யோகம். அப்போ என்ன அர்த்தம்? பண வரவுகள் தாராளமாக இருக்கும்னு அர்த்தம். எந்த மாதிரி பணம் வரும்? மனைவி மூலியமாக பணம் வரும். கணவர் மூலியமாக உங்களுக்கு வேண்டிய விஷயங்களை வாங்கி கொள்ளலாம். கணவர் மூலியமாக பணம் வரும். வியாபாரத்தில் இருக்கீங்க, நான் சின்ன ஒரு வியாபாரம் பண்ணுறேன் சார், ஒரு பொட்டி கடை வச்சுருக்கேன், தள்ளுவண்டி கடை வச்சுருக்கேன், எந்த விஷயத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, பேக்கரி வியாபாரம், சில பேர் சாரீஸ் விற்பனை செய்யக்கூடிய வியாபாரத்தில் இருப்பீங்க, எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும். உணவு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும். இன் ஜென்ரல் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க சொல் பேச்சு கேட்டு நம்ம நடக்கும் பொழுது வெற்றியை கொடுக்கும். சந்திரன் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் கேட்டு அறிந்து அது தகுந்த மாதிரி நடந்தோன்னா சக்ஸஸ் உண்டு. இந்த நாளை பொறுத்தவரைங்க கண்டிப்பாக ஏற்றங்கள் இருக்குது. ஃபீமேல், அதாவது வீட்டுக்குள்ளே மட்டும் எந்த ஒரு லேடிஸாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பேசி அவங்க மனசு கோணாமல் நடந்து கொள்வது இன்றைய நாள் மிக முக்கியமாக சொல்ல வேண்டும். மற்றபடி எல்லா விஷயமும் பர்ஃபெக்டாக ஜெயிக்கும். நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரசிகர் கூட்டம்னு சொல்லுவோம். சந்திர மங்கள யோகம் உங்கள் ராசி லக்னத்தில் ஏற்படும் பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது 10 மடங்காக உயர்ந்து நடக்கும். அபாரமான வெற்றியை கொடுக்கும். பொருளாதாரத்தில் அமேசிங்கான முன்னேற்றம். யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும். பெரிய பெரிய பதவிகள், பெரிய பெரிய பட்டமளிப்பு விழா, எந்த விஷயம் வேணுமோ அந்த விஷயம் தாராளமாக நடக்கும். எதுலேயுமே சங்கோஜப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. இது முடியும்னா முடியும், செய்யணும்னா செய்யணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அற்புதமான நாள். ஃபென்டாஸ்டிக்காக நீங்கள் பிளான் பண்ணி ஜெயிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக சத்யநாராயண சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்தில் சந்திரமங்கள யோகம் ஏற்பட்டுருக்கு. கண்டிப்பாக வெளியூர் போவீங்க. வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், பெரிய பெரிய நபர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், பெரிய ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். ஏதாவது ஹெல்த்தில் ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருந்தால் கூட இன்றைய நாள் அது சரியாக போயிடும். மோர் சாதம், தயிர் சாதம் சாப்பிட்றது ரொம்ப முக்கியமானது. சந்திரமங்கள யோகம் விரயத்தில் உட்காரும் பொழுது உடம்பு சூடு ஜாஸ்தி ஆகும். அதனால் பொதுவாகவே இளநீர் சாப்பிடுவது, தயிர் சாதம் சாப்பிடுவது, இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா போகிறோம் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். பெரிய பாதிப்புகள் கொடுக்காது. நினைத்த எல்லா காரியங்களும் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கருண் சிவப்பு நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபத்தை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், பதவிகளை கொடுக்கும். உங்கள் ஆஃபீஸில் ரெண்டு நாள் உங்களை கூப்பிட்டு பயங்கரமாக பாராட்டுவாங்க. நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். நிறையா பேருக்கு எதிர்பாராத கிஃப்ட்டு கிடைக்கும். யாராவது வருவாங்க, ஊர்லேருந்து வருவாங்க கொடுக்கறதுக்காக. இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய நிலைமைகளில் நீங்கள் எந்த விஷயத்தை இதுக்கு நமக்கு வேணும்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும். ஆக மொத்தம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் 100% திருப்தியான நாள். சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் த ஃபஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அது இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்குன்னா தனுசு ராசி நண்பர்களுக்கு ஏ கிளாஸாக இருக்குது. அருமையாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன்னிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய நாள். ஏன்னா வேலையில் ஒரு சில மாற்றங்கள் தேவைப்படுது. ஒரு ப்ரெஷர் ஓடிட்டு இருக்கு. அந்த ப்ரெஷர் கட் பண்ணாதான் அடுத்து நம்ம ஓகே. இல்லை நம்ம சாதாரணமாக நல்ல விஷயத்துக்காக கேட்டாலும் ஒரு மனுஷன் எப்பவுமே தீமையாக எண்ணங்கள்லேயே பார்க்கறது, வன்மத்திலேயே பார்க்கறது, இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைகளில் நிறைய மகர ராசியில் பிறந்தவங்க மாட்டின்னு இருக்கீங்க. அந்த மாதிரி இடத்துலேருந்து நீங்கள் வெளியே வரணும். எந்த இடத்துல டாக்ஸிக்காக இருக்கோ அந்த இடத்துல உங்களுக்கு மூளை வேலை செய்யாது. லாஜிக் அவ்வளோதான். ப்ராட் மைண்டடாக இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட வேலை செய்யும் பொழுது, பாஸ் கிட்ட வேலை செய்யும்போது எப்போவுமே நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை பார்ப்பீங்க. உங்கள் லட்சியம் ஆக்டிவேட் ஆகும். இன்றைய நாளை பொறுத்தவரையும் எல்லாமே இப்படி தான் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புதிய மாற்றங்கள் எப்போவுமே நல்லதான் கொடுக்கும். தைரியமாக இருங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் நன்னா இருக்கு. முன்னோர்கள் அனுகிரகம், திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கு அப்படி இருக்குங்க. எந்த விஷயத்தை எடுத்தாலும் கண்டிப்பா ஜெயிக்கும். நம்ம எதிர்பார்த்து நடக்காத பல விஷயங்கள் கூட இன்றைய நாள் நடக்கும். என்ன நடக்க போறதோ ஒரு நாள் முன்னாடி நைட்டே தெரிஞ்சுப்பீங்க. நேற்று நைட்டு வந்த கனவுலேயே இன்றைய நாள் காலையில் என்ன நடக்கும்னு தெரிஞ்சிடும். தத்ரூபமாக
ஒரு சில காரியங்கள் நடக்கும்போது நமக்கு உடம்புலாம் கூசும். அட என்னடா அது, நான் நினைச்சே பார்க்கல, புல் அரிக்குதே அப்படின்னு. ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி காம்பினேஷன் நடக்கும். ஒரு வேகம் இருக்கும் எந்த விஷயத்துலையுமே. ஒரு பதட்டம் இல்லாமல் ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். அமேசிங்கான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுந்தரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒன்றும் இல்லைங்க, அவசரப்படக்கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாது, கூரான விஷயங்களில் கவனமாக இருக்கணும், வண்டி வாகனங்களில் கொஞ்சம் செலவாகும், அவ்வளோதான் விஷயம், வேறு எதுவுமே நடக்காது. அந்த இடத்துக்கு தேவையானது 100 ரூபாய்ன்னு வைங்க, நீங்கள் பதட்டப்படுறதுனால அது 150 ரூபாயாக மாறும், அவசரப்படுறதுனால 180 ரூபாயாக மாறும். அந்த இடத்துல பொறுமையாக இருந்தால் போகிறோம், சுச்சுவேஷன் கண்ட்ரோலில் வந்துடும். பெரியவங்களை பகச்சிக்க கூடாது. உங்கள் உடம்பை நீங்கள் நல்லா பார்த்துக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. பர்வதவர்தினி அம்பாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பொன் நிறம். இன்றைய நாள் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் ராசி லக்னம் அப்படின்னு சொன்னால் மேஷத்துக்கு, அடுத்தது துலாம், அடுத்தது மிதுனம், அப்புறம் கும்பம். இவங்க எல்லாருக்குமே கிளாஸாக இருக்குது. நீங்கள் நினைத்த எல்லா விஷயங்களும் நல்லபடியாக முடிய எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்துரோனு குண்வந்து. ததாஸ்து. நன்றி.